இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் வடகரி தான் பண்ணினேன். ஆப்பத்துக்கு வடகரி தான் எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 பல் பூண்டு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் இப்பவுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச வடையை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான வடகரி ரெடி.